காலை காட்சி. காலை கதிரவன் தன் கடமை உணர்வோடு கிழக்கு வானிலே செம்மஞ்சள் நிற பந்து போல மெதுவாக மேலெழுகிறான். கதிரவனை கண்ட நிலவு மகள் தன் கடமைகளை முடித்துக்கொண்டு நாணத்துடன் ஒளிந்து கொள்கிறாள். கடிகார பறவைகளான சேவல்களும் கரைந்து சத்தமிடும் காகங்களும் விடியலை அறிவித்து கதிரவனை வரவேற்கின்றன. இப்படி எங்களுக்கு இருந்தா இப்ப நாங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இப்படி சில பிரச்சனைகள் நடக்குது. இப்ப நாங்க ஒரு உதவி திட்டத்தை முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு அந்த ஊராக்கள் எடுத்து கேட்கிறாங்க, எங்களுக்கும் உதவி தேவை, நீங்க இவங்களுக்கு செய்த நீங்க அதே போல எங்களுக்கும் செய்யுங்க. சந்தோஷமா இருக்குக்கா. ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு மாணவியா தான் இருக்கிறாவோ, 3ஆம் நிலை வந்திருக்கிறாவோ. ஆனா நீங்க வாசிக்கிறீங்களே, நல்லா சத்தம் மட்டும் வாசிக்கிறீங்க, கேட்கும் போது நல்லா இருக்கு தானே, இந்த இனிமையா இருக்கு. பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? உண்மையாவா? படிங்க அப்போ. தமிழ் பாட்டு புக்ல இருக்கிற தமிழ் பாட்டு ஒன்று படிக்கட்டும். ஏன்னா கேட்கும் போது நல்லா இருக்கு அந்த வாய்ஸ், குரல். மீனினமோடி பறக்குதம்மா, ஊடே வெள்ளி ஓடம் ஒன்று செல்லுதம்மா, வானுங்கடலாக மாறுதம்மா. எழுத்து அழகான எழுத்து, இவ்வளவு இப்ப ஆள் நல்ல திறமையா வந்திருக்காவோ என்று அவர வகுப்பாசிரியர் எல்லாம் கதைப்பாங்க. நான் இப்ப போய் விசாரிக்கிறோட படிப்பு எப்படி எப்படி போகுது சார் என்று கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சா நல்லா படிப்பீங்க. நல்லா படிப்பீங்களா? நம்பிக்கை இருக்கா? இப்ப வளர்ந்து இப்ப 7 எல்லாம் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி எல்லாம் போற நம்பிக்கை இருக்கா? கட்டாயமா கட்டாயமா போவீங்களா? எப்படி நாங்க நம்புறேன்? அந்த நம்பிக்கை இருக்கு. எதனால அந்த நம்பிக்கையை அந்த அப்படி நினைக்கிறீங்க? அது படிக்கிறது. ஏன் இப்ப படிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க கேக்குறேன். இது அம்மா அப்பா நல்லா வைங்க, நான் படிச்ச ஒரு வேலை எடுக்கணும். படிச்ச ஒரு வேலை எடுத்து அம்மா அப்பாவை நல்லா பார்க்கணும். உள்ள போயிட்டு பாப்போம். இப்ப அண்ணன் படுத்த படுக்கை இது இந்த அரைக்கிறது இதுலதான் நான் அண்ணன் எழுப்பி தூக்கி வச்சுட்டு குளிக்க இந்த கட்டி வச்சிருக்கு தம்பி வந்து பாப்போமாங்க. இது அந்த வீரமாளி கோயில் இதால இவங்களுக்கு இந்த ஒரு 10,000 ரூபாய் காசுக்குள்ள இந்த இத கட்டி தந்தவிய. இது அண்ணனுக்கு கட்டின. இது இல்லாட்டி அவருக்கு ஒன்னும் செய்யல. அதில் அந்த கம்பிலாம் 2 கையையும் பிடிச்சி 2 கையையும் கால் சும்மா கிடக்கும் இப்படி. கால்ல வளைஞ்சே இல்ல. கால்ல வளைஞ்சே இல்ல. இல்ல. வேற டாய்லெட் இருக்கா? அது இந்த எங்களுக்கு நாங்க பெருமாறுவோம். சரி. இப்ப அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஒரு இது செய்த இது வீடு எங்க ரூம் படுக்கிற ரூம் தான் தம்பி. அதால எங்களுக்கு இந்த இப்ப வசதி இல்ல. இப்ப பாத்ரூம் ஜாமான் கட்ட வேற இது செய்ய வசதி இல்லாதால அந்த வீட்டுக்குள்ள இது செஞ்சுதான் தவிய. இப்ப அண்ணனுக்கு எத்தனை வயது? அண்ணன் 42. 1.5 வருஷமா? 1 வருஷம் 2 மாசம். 1 வருஷம் 2 மாதம். ஒரு திறமையான நாட்கள் பாத்தீங்க தானே. இப்ப நான் கேட்ட உடனே படிச்சு காட்டுறாவோ, பாட்டு வாசிச்சு காட்டுறாவோ. கேட்கும்போது அந்த வாசிச்சு காட்டும் போது கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. கட்டாயமா உதவி செய்யணும். உதவி செய்ய முன்பாங்க. என்னோட தொலைபேசி இலக்கத்தை நான் சொல்றேன். 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு தேவையான உதவி ஏற்படுத்தி கொடுப்போம். ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை. 2 பேர்ல யாராவது படிச்சு மேல வந்தா பிற்காலத்துல அவங்க பார்க்கலாம் அப்பாவை. பாருங்கள், அவரு கஷ்டப்பட்டு பேசினாரு. மனதுக்குள்ள அவரு வழிகள் இருக்கு போல. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்போ நான் அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். வளமை போலதான் ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன். ரொம்பவே ஒரு சோகமான கதை. குடும்ப தலைவன் எழுந்து நடக்கவே மாட்டாராம், படுத்த படுக்கதானாம். 2 மாணவிகள் இருக்கிறாங்க, படிக்கிற மாணவிகள் இருக்கிறாங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்களாம். இப்போ தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளும் போது சில விஷயங்களாக சொன்னாங்க. இப்போ கேட்கும்போது ரொம்பவே கவலையா இருந்தது. பாருங்களேன், ஒரு கல்விக்கான ஒரு வீடியோவா இந்த வீடியோ அமைய போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்,
இனிமேல் ஒரு குடும்பத்தை நான் பார்க்க போகும்போது அந்த ஊர் ஆடியஸ் தலைவர் அல்லது ஜிஎஸ்ட சைன் லெட்டர் ஒன்று எழுதி அவங்களோட சைன் இருக்கணும். அப்போதான் நல்ல அந்த முறையில தான் இனிமே வீடியோ எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிருந்தீங்க. அந்த முறையிலே எடுங்க தம்பி, அதான் நல்லம் என்று சொன்னாங்க. இப்போ இந்த அக்காட்டையும் சொன்னேன், அக்கா நான் வாரன், கட்டாயமா வாரன். அதுக்கு முதல் எனக்கு ஒரு லெட்டர் உங்களோட ஆடியஸ் தலைவரோ அல்லது ஜிஎஸ்டியோ எனக்கு ஒரு லெட்டர் எழுதித்தாங்க, இப்படி உங்களுக்கு உதவி நான் செய்ய போறேன், உங்களுக்கு உதவியை எடுத்து கொடுக்கலாமா என்று ஒரு உறுதிப்படுத்தல் ஒரு கடிதம் ஒன்று எனக்கு எடுத்துத்தாங்கன்னு நான் சொன்னேன். அதே போல அந்த அக்கா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி உடனே அனுப்பினாவோ. இப்போ நான் நைட்டு சொன்னேன்னா அடுத்த நாள் காலையிலேயே அதுக்குரிய ஆயுதத்தை ஏற்படுத்தி அடுத்த நாள் நைட்டே அனுப்பிட்டாவோ. நிறைய பேர் என்னோட தொடர்பு கொள்ளும்போது நான் இந்த விஷயத்த நான் சொன்னேன்னா யாரும் அனுப்பல, யாரும் உடனடியாக அனுப்பல. ஆனா இந்த அக்கா உடனே அனுப்பினாங்க. பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஊர் ஜிஎஸ்ல நிரோஜினி என்று பாருங்க இந்த அறிக்கை. அப்ப சந்தோஷம் தானே இந்த முறை ரொம்பவே நல்ல, எனக்கு சந்தோஷமா இருக்கு. கேட்ட உடனே அந்த அக்கா இப்படி லெட்டர் ஒன்று அனுப்பினது. ஏனண்டா இப்படி எங்களுக்கு இருந்தா இப்ப நாங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இப்படி சில பிரச்சனைகள் நடக்குது. இப்ப நாங்க ஒரு உதவி திட்டத்தை முடிச்சுட்டு போனதுக்கு பிறகு அந்த ஊராக்கள் எடுத்து கேட்குறாங்க, எங்களுக்கும் உதவி தேவை, நீங்க இவங்களுக்கு செய்த நீங்க அதே போல எங்களுக்கும் செய்யுங்கண்டு. ஆனா அங்க போய் பார்த்தா இப்ப நாங்க உதவி செஞ்சாக்களை விட கொஞ்சம் உதவி கிடைச்சாக்கள் இருப்பாங்க, அவங்கள விட இவங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்குமென்ற மாதிரி. அதனால இப்ப இந்த லெட்டர் எங்களுக்கு ரொம்பவே ஒரு நன்மை அமைய போகுது. இனிமேல் வர வீடியோஸுக்கு இனிமேல் வர உதவி திட்டங்களுக்கு இப்படியான லெட்டர் நாங்கள் கேட்போம். அப்படி யாரு அனுப்புறாங்களோ அவங்களுக்கு நாங்க உதவி எடுத்து கொடுப்போம். ஓகே தானே? ஓகேங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இனிமேல் நாங்க தொடர்ச்சியா பயணிப்போம் இது போன நல்ல விடயத்தோட. ஓகே, இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க. அந்த அண்ணனுக்கு என்ன நடந்தது, இப்போ படுக்க அந்த அண்ணனுக்கு என்ன நடந்தது, இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்தது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு கட்டாயம் எனக்கு தேவை. ஓகே, தொடர்ச்சியா அந்த அக்காட்ட பேசி அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு நம்ம கேட்போம். ஓகே, போயிட்டு கேட்போம். இப்போ நீங்க பார்க்கலாம், ஒரு வீடு ஒன்று இருக்கு. இந்த வீட்டில் அந்த அண்ணன் எழுந்து நடக்க மாட்டாரு தானே, அதுக்காக இந்த சைக்கிள் இருக்கு போல. ஓகே, அம்பாறை மாவட்டத்துக்கு நாங்கள் இதோட ஒரு 3வது தடவையாக வாரோம். இப்போ இதுக்கு முதலும் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் நான். அந்த அக்கா டொய்லெட் கேட்டாங்க, அவைக்குரிய ஒரு உதவியும் கிடைக்கல. இப்போ நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கும்போது கட்டாயமாக உதவி கிடைக்கணுன்றதுக்காக தான் எடுப்போம். இப்போ அவைக்கு கிடைக்கல, அப்போ எங்களுக்கு கவலையாக இருந்தது. சரி, ஓகே, இப்போ நார்மலாக வீட்டை நான் காட்டுறேன். இது வீட்டுக்கான உதவி இல்லை தானே. இப்போ அக்கா என்னோட தொலைபேசி மூலமாக பேசும்போது சொன்னாங்க, ஒரு மகள் ஒருவர் இருக்காங்களாம், அவங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டாம், அவங்களோட வீட்டுலாம் இருக்காங்களாம்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ அக்காவோட பேசிட்டு அண்ணன் நிலையை நம்ம பார்ப்போம். சரிதானே அக்கா? வாங்கலன். சரி, அக்காவோட தொடர்ச்சியா பேசுவோம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? உண்மையில நல்லா இருக்கீங்களா? ஏன்னா தொலைபேசி மூலமா பேசும்போது ரொம்பவே கவலைப்பட்டு பேசுறேன். கவலையோட தம்பி, மன கவலையோட நான் உங்கள்ட்ட இப்படி என்று சொல்றேன். நிறைய மனசுல கடும் கவலைகள் நிறைய இதுகள் இருக்கு. நான் பேசுவேன் உங்களோட கதை கேட்க. கதைக்குள்ள பேசுவீங்க. இப்ப எதுக்காக நான் வந்திருக்கேன், உங்களை நான் எடுப்பிச்சேன். இப்படி போன் மூலமா தான் பார்த்தேன். இப்படி ஒரு உதவி உண்டு, நீங்க செய்து வாரையில் ஊரா. அப்ப எங்கட கணவரும் இப்படி படுத்த படுக்கையில படுக்காரு. ஒரு வருஷமும் 2 மாதமும் வீட்டுக்குள்ள படுக்க. அப்ப எனக்கு ஆம்பளை பிள்ளை உதவி ஒன்றும் இல்லை, 3 பொம்பளை பிள்ளைதான். 3 பொம்பளை பிள்ளை. அதால அவரோட உழைப்பும் இல்லை. இனி நான் தான் பேக்கரி வேலைக்கு போய் 2 நாள் 3 நாள் வேலை வரும். அதை கிழமை சம்பளமா தருவாங்க. அதை எடுத்து பிள்ளைகள பள்ளி செலவு பாக்குறா, சாப்பாட்டு செலவு பாக்குறா. அவரு மருந்து 3 நாளைக்கு ஒருக்கா மருந்து கட்டணும், அதுக்கு 3500 ரூபா வேணும். அப்படி பெரிய ஒரு கஷ்டம். மற்றது வீடு மங்களுக்கு இருக்க போதைக்கு நீ இல்ல என்ற இது அவருக்கு இப்ப கொமட்டோண்டு கட்டி தந்தாங்க கோயிலால் அந்த தொங்கல் ரூமுக்குள்ள. இப்ப நான் இன்னும் ஒரு வாடகை வீடுக்கு குந்த போறேன், அதுக்கும் ஒரு இது வேணும், கட்டடம் வேணும், அவருக்கு இது கட்டணும். என்னது கொமட்டண்டா? இந்த வீட்டுக்குள்ள கட்டிருக்கு தம்பி. வந்து அவருக்கு ஏலாது தம்பி. இப்ப டாய்லெட் ஜாமான் இடுப்புக்கு கீழே ஏலாதான். இடுப்புக்கு கீழே
எழுந்து நடக்கவே மாட்டார். அப்ப எப்படி நீங்க அவர் தூக்கி பிஜிஆர் வண்டியில இருந்து கட்டில இருந்து பிஜிஆர் வண்டியில தூக்கி வைக்கணும். தூக்கி வைக்கணும். சரி, இப்ப அண்ணன் நிலையையும் பார்ப்போம். இப்ப இந்த வீடு உங்களோட மகள் எங்களுக்கு எங்கட மாமி அங்க இத்தியடி வளவுல ஒரு காப்பாதி வளவு துண்டோன்னு தந்திரிக்காவும். அதுக்கு வீடு இப்ப ஒரு ரூம்லயாவது போட்டு பேருக்கு இந்த பாத்ரூம் ஒன்று கட்டி கொமட்டு வச்சு இது செய்யற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. ஏதாவது ஒரு வழியில வேறண்டாலும் உதவி செய்வாங்கன்னு அரைவாசி நான் கேட்டேன். இன்னும் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. இனி வீர வீட்டுல நாங்க பொம்பளை பிள்ளைகள் வச்சு இனி அவியலுக்கு ஒரு கிடைச்சா இந்த காலகாலத்துக்கும் இருக்கேலாம். சரியாக்கா விளங்குது. அக்கோட பேர்? என் பேர் அன்னலட்சுமி. ஆறுமுகம் அன்னலட்சுமி. ஆறுமுகம் அன்னலட்சுமி. அவர பேர் ஆறுமுகமா? அப்பாட பேர் எங்கட அப்பாடு. அவர பேர் விஜயகாந்தன் அன்னலட்சுமி. அப்படி விஜயகாந்தன். இப்ப எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேர். 3 பொம்பளை பிள்ளை. 3 பொம்பளை பிள்ளைகள். எத்தனை வயது வைக்கு? இவைக்கு 10 வயது. 10 வயசு. இன்னொரு ஆளுக்கு? மத்த ரெண்டாவதுக்கு 15 வயசு. 15 வயசு. மூத்த ஆளுக்கு 21 வயசு. அவ கல்யாணம் கட்டிட்டா. கல்யாணம் கட்டிட்டாவோ. படிக்கிற பேர் 2 பேர். 2 பேர் படிக்கிறாங்க. படிக்கிறார்கள் 2 பேர். ஸ்கூலுக்கு போனேன் அன்னைக்கு. ஸ்கூலுக்கு போனேன். இப்ப தொடர்ச்சியா பேசுவோமே. இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, இப்ப படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. இப்ப தொழில் செஞ்சவர் இப்ப தொழில் செய்யாம விழுந்ததோட விட்டுட்டாரு. 1 வருஷமும் 2 மாசமும் என்ன வேலை செய்தாரு? இவர் மேசன் கூலி வேலை செய்தார். மேசன் கூலி வேலை. ஓகே. அப்ப அவர் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அந்த வேலை செய்து வேலைக்கு போய் வந்தா இப்ப கிழமையில 2-3 நாளைக்கு வேலைக்கு போனாலும் எங்கட இதுகள் கொஞ்சம் இதா போய்கொண்டு இப்போ எங்களுக்கு கடும் கஷ்டம். இப்ப நீங்க தான் வேலைக்கு போறோம். போய் வந்து இவர் மருந்து கட்டுற செலவு பார்க்கணும், பிள்ளைகள படிப்பு செலவு பார்க்கணும், சாப்பாட்டு செலவு இது செய்யணும். அப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. இப்ப நாங்க இப்படியான ஒரு முறையெல்லாம் நாங்க வீடியோ எடுக்கிறோம். இப்ப கூட ஜிஎஸ்டி சைன் வாங்கி அனுப்பினீங்க. அப்ப உங்களுக்கு உதவி எடுத்து தரலாமா என்ற ஒரு உறுதிப்படுத்தின நாங்க. அப்ப அவரு கட்டாயம் உங்களுக்கு உதவி தேவை வேண்டும் சொல்லிருக்கிறாரு. அவியலுக்கு ஜிஎஸ்டிக்கும் தெரியும் எங்கட நிலைமை எப்படின்ட்டு. இப்ப அண்ணனை பாப்போம். இப்ப அண்ணனுக்கு நடக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அண்ணனால நடக்க முடியா? அண்ணனோட நிலையை பாப்போமே வாங்களா? அப்ப இந்த வீட்டுல இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்க? வீட்டுல பெருக்கிற நாங்க 5, அவரோட வந்த மாப்பிள்ளையோட 6 பேர். 6 பேர். இருட்டாரிக்கு லைட் போடலையா? லைட்டை போட்டு விடுங்களேன். இப்ப அண்ணனுக்கு சைக்கிள் ஒன்று இருக்கு. ஓகே. இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் சர்வீஸ் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அந்த கனடா இதால அந்த 2 பேர் வந்து இந்த இல்லம் கோலாயில் இல்ல அதால வந்து அதுல இருக்கிறவர் ஒரு பாமன் அண்ணன் என்ற சேரவர். அவரும் இன்னும் ஒரு டிஎஸ் ஆபீஸ்ல வேலைகிறவர் வந்து வேற பார்த்துப்பட்டு வேற ஒரு பிஜிஆர் வண்டி இந்த இருக்கிறது. அது மத்ததா? உள்ள போயிட்டு பாப்போம். இப்ப அண்ணன் படுத்த படுக்கை இது இந்த இருக்கிறது. இதுலதான் நான் எழுப்பி தூக்கி வச்சுட்டு குளிக்க இந்த கட்டி வச்சிருக்கு தம்பி வந்து பாப்பமாங்க. இது அந்த வீரமாளி கோயில் இதால இவங்களுக்கு இந்த ஒரு 10,000 ரூபாய் காசுக்குள்ள இந்த இத கட்டி தந்தவிய. இது அண்ணனுக்கு கட்டின. இது இல்லாட்டி அவருக்கு ஒன்னும் செய்யலாம். அதுல இந்த கம்பிலாம் 2 கையையும் பிடிச்சி 2 கையையும் கால் சும்மா கிடக்கும் இப்படி. கால்ல வளைஞ்சே இல்ல. கால்ல வளைஞ்சே இல்ல. வேற டாய்லெட் இருக்கா? அது இந்த எங்களுக்கு நாங்க பெருமாறுவோம். சரி. இப்ப அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஒரு இது செய்த இது வீடு எங்க ரூம் படுக்கிற ரூம் தான் தம்பி. அதால எங்களுக்கு இந்த இப்ப வசதி இல்ல. இப்ப பாத்ரூம் ஜாமான் கட்ட வேற இது செய்ய வசதி இல்லாதால அந்த வீட்டுக்குள்ள இது செஞ்சுதான் தவிய. இப்ப அண்ணனுக்கு எத்தனை வயது? அண்ணன் 42. 1.5 வருஷமா? 1 வருஷம் 2 மாசம். 1 வருஷம் 2 மாதம். என்ன நடந்தது? இப்ப என்ன நடந்தது? எங்கட அக்கா வீட்டு நான் இந்த பிளேட் இருக்கு அப்சாடுறது அதுல ஏறி துரட்டி 20 அடி துரட்டி இருந்தேன். அப்படி தேங்காய் போட்டு ஏறி தேங்காய் அப்படி இழுத்தேன். துரட்டி அப்படி அந்த பாரத்துக்கு உடலை துரட்டிய கீழே கொண்டு அப்படியே குத்தின விட்டு அப்படியே சம்சட் ஓரத்துல இருந்து காலத்துக்கு ஒத்த கால் வழிபட்டுட்டு இழுத்து துராட்டி அடி அப்படியே பின்னால ஒன்றை விழுந்தெடுத்தான். 5 இடத்தால வெடிச்சு முதுகெலும்புல 5 இடத்த வெடிப்பு அந்த பட்டம் வச்சிருக்காங்க. அதனால எனக்கு இந்த இடுப்புகளை ஒன்று உணர்வே இல்லை. இல்ல ஒரு உணர்வும் இல்லை இதால.
அண்ணனுக்கு ஒரு உணர்வும் இல்லையா அவன் இடுப்பு கீழே. அப்ப இதுல எல்லாம் தொட்டெல்லாம் ஒரு அண்ணன் இப்படி கால் விளங்குது, அந்த விரைச்ச மாதிரி இருக்கிற அந்த ஃபீல், அப்படி தொடுக்களுக்கு அப்படி. இந்த இதுல அந்த பெரிய காயம் இருக்கு, மருந்து கட்டி இந்த இப்ப நாளைக்கு கொண்டு போகணும் மருந்து கட்ட. என்ன காயம்? படுக்க காயம், படுக்கையில காயம். இதே போலதான் நாங்க மட்டக்களப்புலயும் ஒரு அண்ணனை பார்த்தோம். நாங்க அவருக்கு அப்படித்தான் அந்த படுக்கையில இருக்கும்போது படுக்க இப்ப அவரால் இப்ப இடுப்பு ஜாமான் இப்ப பிரண்டா அப்படி காயங்கள் பெருசா பாதிச்சிருக்காது. இவர் இப்ப போட்டமாயி கிடக்குறான். இப்ப நம்ம அம்பரட்டி நாங்க அம்பரட்டி இப்படி காலை பிடிச்சி இந்த அப்படி படுக்கக்குள்ள இரவையில இப்படித்தான் அவர் படுக்கிறேன். இந்த குப்பரக்கு இப்படி காலை பிடிச்சோம்டா அப்படி கழிவாரு கைய குத்தி தெளிஞ்சு அப்படி குப்பரக்க படுப்பாரு. இந்த இதுல அங்காயம் இந்த அறிக்கை விடத்துல காட்டுங்க. ஓகே ஓகே அண்ணா விலங்கு எங்களுக்கு தெரியும் தானே. அது பெரிய காயமா? பெரிய காயம், ஆழமா இருக்குதான். சரி, போட்டோ அனுப்பினாங்க வாட்ஸ்அப்ல அந்த காயத்தை. அப்ப அதையும் பார்த்து தானே நான் வந்திருக்கிறேன். ஓகே, பார்த்தா கஷ்டமா இருக்கும் எனக்கு அது காட்டத்தை விளக்க. அப்ப இதுக்கு கீழே உணர்வு இல்லை. அதானே இப்ப அண்ணன் விரும்பின பக்கம் எல்லாம் திரும்ப இல்ல. இந்த காலை அப்படி தூக்கி இப்படி கிறுக்கினா தான் கிருவு, மத்தபடி கிருகையில. அப்படி எல்லாம் நீங்க தான். நீங்க வேலைக்கு போறீங்க? மகள் தான் ஜெய்வா. உங்களோட மகள் மூத்தவ. இப்ப எங்க அவ இப்ப அங்க போயிருக்கா, பிறந்த நாள் வீட்டுக்கு. சரி, அப்ப 3 பேர்ல இவதான் இப்ப நிக்கிற வீட்டுல. இன்னொரு படிக்கிற அந்த ராமா பாடத்துக்கு அங்க இந்த எக்ஸாம் ஆமாண்டி ஸ்கூலுக்குள்ள பிள்ளைகள் வந்து அவன் இந்த ஸ்கூலுக்கு போகாம தான் நிட்டாடி நீங்க வருவே இல்லைன்ட்டு. அப்ப பிள்ளைகள் இப்படி கட்டாயமா வரணுமா டீச்சர் அந்த பாடம் இது ஆமன்னு. அப்ப சரி அக்கா, பரவாயில்ல, படிக்கத்தானே போய் இருக்கிறோம், பரவாயில்ல. சரி அண்ணா, நீங்க தான் சொல்லணும் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, என்ன யோசிக்கிறீங்க? இப்ப யோசினை தான். இப்ப இப்படி நம்ம இந்த நிலைமையில கிடக்கக்குள்ள கடும் கவலையாதான். பிள்ளைகளை பார்க்கக்குள்ள கடும் கவலை மாதிரி. இப்போ வேலைஞ்சி ஜாமான் செஞ்சுட்டு வந்து நம்ம கொடுக்க மாதிரி இல்லை. அவள் வேலைக்கு போனா வேண்டா, நீ விடியக்குள்ள 7:30 மாதிரி போனா 5 மணிக்கு 50 ரூபா ஆகும். 7 மணிக்கு போனா 5 மணிக்கு 50 ரூபா. அப்ப நீங்க அது வரைக்கும் நான் இப்படி இருக்கிறான் விடியக்குள்ள இருந்தேன்டா. டொய்லெட் ஜாமான் போறோம்டா, அவ வந்து தூக்கி அதில் வச்சு வண்டியில் ஒன்றை விட்டான்டா. நான் அப்படி இருந்து எல்லாம் குளிக்க அப்படியே வந்து திருப்பி இதுல வந்து படுத்தா அப்படி அடுத்த நாள் அப்படித்தான். இன்னொன்று கேள்விப்பட்டேன்னா, இப்ப நான் மதியத்துல சாப்பிடற இல்லையா? மதியத்துல இப்ப இந்த காயம் வந்தபடியா எனக்கு சாப்பிடுறது கொஞ்சம் இது நேரம் தண்ணியும் படுத்தியல. இந்த இதுக்குள்ள டொய்லெட்டுக்கு போய் காயம் குறைக்குது, பெருசா போகுதுன்னு சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சிட்டு. அதனால சாப்பிடுறதெல்லாம் குறைச்சிட்டீங்க. அந்த காயத்தால நேரம் சில நேரம் எனக்கு தெரியாம அறியாம டொய்லெட் சாமா இது செஞ்சா அவியலுக்கு கரைச்சல்னு போட்டு நான் கொஞ்சம் சாப்பாடை வைக்கும் பகலில் குறைச்சிட்டேன். இரவில் ஒரு பொடி சாப்பிட்டு இதே மைப்படுக்க திருப்பி என்னோட சொன்னானே இப்படித்தானே. இப்ப நீங்க பைக் வச்சிருந்தீங்களா? பைக்கில் இருந்தேன்கிட்ட இப்ப நீங்க அதானே இப்ப கால் நல்லா இருக்கும் போது காலையில எழும்பி தொழிலுக்கு எல்லாம் போயிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு அதான் கேக்குறேன், இப்ப இந்த மனநிலை என்ன எப்படி இருக்கு? கவலை. நான் இந்த பாட்டுல இருந்து கொண்டு 2 மணி 1 மணி நஞ்சு போத்தல் வாங்கி தர சொல்லுவாரு. நஞ்சு போத்தல் இப்படி எனக்கு எந்த நாள் இப்படி படுத்த படுக்கிற படுக்கை மேல அவங்க இதுகளை பாக்குறேன். எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எனக்கு ஒரு நஞ்சு போத்துல என்ன வாங்கிட்டாங்க, நான் குடிச்சிட்டு நான் நின்ற வாட்டு படுத்துருவேன் என்று சொல்லுவாரு. அதே நேரம் எங்களுக்கும் கவலை வர சில நேரம் சாப்பிடாம நாங்க படுப்போம். வேறு குளறுவதுகளை பாக்குற நேரம் எங்களுக்கும் கவலை. குளறுவாரு, எந்த நேரமும் குளறுவாரு. பகல் நேரமா கவலை அவர மனதுல கவலை நம்ம இன்னும் ஒரு ஆக்கள் நமக்கு உதவி அது இது வாங்கி கொண்டு தரக்கு அவருக்கு அது கவலை மாதிரி. தான் உழைச்சி பிள்ளைகளுக்கு அப்படி நம்ம கொடுத்த இப்ப அவிய கொண்டு இது செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. அதெல்லாம் அவர் நினைச்சு மனசுல குளறுவேன். எந்த நேரம் டெய்லி பகலையில சில நேரம் குளறுவா, சில நேரம் இரவையில குளறுவா. வேற நேரம் ஜோதிச்சு அவர் படத்துக்கு குளறுவா. வேலை விட்டுட்டு வரக்குள்ள எனக்கு கவலை மாதிரி வேற. எனக்கு என்னால அவியலுக்கும் இப்ப
பிரச்சனை முதல் தான் நம்ம இது செஞ்சு விடுறோம். இப்ப அவ உழைச்சி ஒன்றுக்கும் ஒரு இதுவும் ஒன்றும் இது இல்லை சாப்பிடுறது அந்த கடும்பாய் சாப்பிட்றது கூட கஷ்டமா இருக்கு. சரி அக்கா, வெளியில நின்று உங்களோட தொடர்ச்சியா பேசுவோமே. சரி, இப்ப அக்கா வச்சிருக்கிற கையில அண்ணாண்ட படங்கள், எக்ஸ்ரே படங்கள், முள்ளந்தண்டு உடைஞ்சு, இந்த முள்ளாந்தண்டு பஞ்சடத்தை வெடிப்பு, முள்ளாந்தண்டு உடைஞ்சது எல்லாம் அந்த படத்துல காட்டுது. அந்த கீழே விழுந்ததுக்கு பிறகு 5 இடத்துல வெடிப்பு முள்ளந்தண்டுல, அதுக்குரிய படம் தான் இது. இது அந்த ஆபரேஷன் பண்ணி பிளேட் வச்சிருக்காங்க, சைட் 2க்கும் வச்சு நடுவுல பூட் இண்டாகிறது. இப்ப முள்ளாந்தண்டு எலும்புக்கு இந்த பூட் போட்டு பூட்டிக்காங்க. இது 2ம் சைட்டுக்கு வச்சுக்காங்க. பார்த்தா தெரியும். இப்படி செய்தும் கொஞ்சம் கூட நடக்கல. அவர காலடி நிலத்துல பட்டு 1 வருஷமும் 2 மாதம் நிலத்துல பட்டு. அப்படி பாத்தீங்க தானே, உணர்வே இல்லையா 2 கால்லையும். ஒரு தொட்டு பார்க்கும் போது விளங்குது அது, அந்த கால் விரைக்குள்ள எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. சரி அக்கா, அப்ப நீங்க தான் சொல்லணும் என்ன மாற்றம் அக்கா. அப்ப அண்ணன் வேலைக்கு போகக்குள்ள நல்லா இருந்திருப்பீங்க, அதுக்கு பிறகு அண்ணனுக்கு இப்படி நடந்ததுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் அக்கா உங்களோட வாழ்க்கையில? என்னண்டா இப்படித்தான், எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். அவர் விழுந்தது பிறகு எனக்கு எல்லாத்தாலையும் கஷ்டம். அப்ப நான் இனி வேலைக்கு வெறும் நமக்கு உழைச்சி தரது வாய்ப்பு இல்லை. அப்ப பாத்துட்டு இனிமேல் சுகமாகாதாமா? இல்லையா, நடக்கவே மாட்டேன். எந்த நாட்டுக்கு நீங்க லண்டனுக்கு கொண்டு போனாலும் இவரை சுகமாகலாம். 100ல அரைவாசி வீதம் இவர் பிஜிஆர் வண்டியில மாறுற அளவுக்கு டிரைவ் பண்ணி தந்திக்காங்களாம். வேற நீங்க எங்க கொண்டு போனாலும் வேற சுகமாகலாம். இவர் எங்க இருந்து நம்மட குடலில இருந்து போற நரம்புல 3 கட் பண்ணிருக்கான். ஆபரேஷன் பண்ண கூட நசிப்பட்டு கட் பண்ணிருக்கான் அந்த நரம்பு 3. அதால இவருக்கு ஒன்றும் இல்ல, நடக்க மாட்டாரு. அதான் என்னென்ன மாற்றங்கள்னு நீங்க தெளிவா சொல்லலையே. மாற்றம்டா, இப்ப பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு காலையில எளிமினா வேற சாப்பாட்டு பிரச்சனை, இனி ஸ்கூல்ல வசதி கட்டண காசு, இந்த சோதனை காசு, சாமான்கள் என்னட்ட புயல்கிட்ட கேட்ட இவ என்னட்ட கேட்டு கனாட்டுப்படுத்துற. காசு இருந்தா குடுக்கலாம், காசு இல்லைண்டா இவிய அழுது கொண்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க ஸ்கூல்ல வந்து நீங்க சொல்லுங்க அம்மான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கஷ்டம். மத்தது இந்த லோன் ஒன்று நான் சமுத்தில எடுத்தேன், அதுக்கும் எனக்கு 12,000 ரூபா அரியசு கிடந்தேன். அதால அவைய வீட்டுக்கு வந்து கொச்சிக்கு கொடுக்க போறாங்களாம். என்ன அது செய்து லோனை கட்டட்டாமன்னு சொன்னாங்க. 12,000 ரூபா தான், வெறும் 12,000 ரூபா. 12,000 ரூபா அதுக்கு அரியஸ் வந்திருக்கு. அதோட சேர்த்து நீ எவ்வளவு தெரியா வந்து இங்க லெட்டர் காட்டினவிய நான் வேலைக்கு போயிட்டேன் இவரோட கதைச்சிட்டு சொல்லிட்டு போனாமண்டு நான் வீட்டை வர சொன்னாங்க. இப்படி அம்மா வந்து போறாங்க கட்டட்டாங்க ஆசைண்டு. நான் எப்படி கட்டுறேன், கிழமையில 2 நாள் 3 நாள் வேலை செஞ்சு உங்களோட சாப்பாட்டு பிரச்சனையை பாக்குறா, அவற்ற மருந்து கட்டுற செலவை பாக்குறா, பிள்ளைகளோட படிப்பு செலவை பாக்குறதா, எப்படி நான் ஒரு அரசாங்க வேலை செய்யற ஆக்கள் என்றாலும் பரவாயில்ல, மாத சம்பளத்தை எடுத்து என்னென்றாலும் செஞ்சு கொள்வாங்க. இது இந்த காசு எடுத்து நான் என்ன செய்யறேன்ட்டு அதொரு இது எனக்கு. மற்றது நினைச்சா அது இது கேட்பாங்க சாமான்கள் அப்படி வாங்கி தர சொல்லி, அதுக்கும் எனக்கு வசதி இல்லை. அந்நேரம் எனக்கு கவலை வரும். இப்படி அவைய இன்னொரு வாங்கக்குள்ள இவைய கேட்டா அது வாங்கித்தாமாண்டா எனக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை. அப்ப எப்படி நம்ம வாங்கி கொடுப்போம்ட்டு அதை யோசிச்சு கொண்டு இருப்பேன். எனக்கும் நிறைய வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்க்கா? எனக்கு ப்ரெஷர் இருக்கு, ரத்தம் கூடிய ப்ரெஷர் இருக்கு. மற்றது அந்த கேமரா போட்டு பார்க்க சொல்லி அம்பாரு இந்த இதுக்கு சமந்தர ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி சொன்னவிய, அதுக்கு நான் போகல. எனக்கு வாய்க்குள்ளார ரத்தம் பாரு காலையில எளிமினா அலிசர் புண்ணாக்கிட்டு அப்படி. அதோடதான் நான் வேலைக்கும் போறேன். அந்த வாலி தூக்க என்னாலே இல்ல, இந்த வயசு இப்ப 44 வயசா போகுது, எனக்கு வாலி தூக்கி வேலை செய்யல. நான் அப்படி செத்து புழைச்சேன்னா வருத்தத்தால. அப்படி நம்ம என்ன இரண்டதுக்கு அவியல இது செய்யணுமேன்றதுக்காக தான். இருக்காங்க 2 பொம்பளை வாழ்க்கை. சரி சரி, இப்ப 2 பேர் இருக்கிறாங்க, அதுக்காகத்தான் நானும் வந்தேன். 2 பொம்பளை பிள்ளைகள். இனி இவ சைக்கிள் பிள்ளைகள் எல்லாம் சைக்கிளோட தாண்டி இவ ஒரே சைக்கிள் கேட்டு குளர்ற என்கிட்ட. அவ அப்பாட லேடி சைக்கிள் உண்டு, அது விழாத்துக்கு முடியாது ஓடி போற சைக்கிள் உண்டு, சும்மா இந்த பஸ் சைக்கிள் உண்டு இருந்தேன். அது வீட்டுக்குள்ள இருந்து பழுதா போயிரும், கரல் பிடிக்குது சாமான் செய்ய வேண்டும். நீ அந்த சைக்கிளை கொண்டாடுறது ஸ்கூல் ரோட்ல ஒரு ஆள் சைக்கிள் எடுக்கிற வரைக்கும் அவர்கிட்ட கொடுத்து போட்டு இந்த சைக்கிளை வாங்கி இவருக்கு கொடுத்தேன். இந்த சைக்கிள் அப்ப 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு தானே சைக்கிள்? அவ கேக்குறான், எனக்கிட்ட வசதி இல்ல வாங்குறதுக்கு. அவ நடந்து போற ஸ்கூலுக்கு இங்க இருந்து அங்க போகணும் கொலிக்கு. எத்தனை கிலோமீட்டர் வரும்?
நம்முடைய உங்களோட ஸ்கூல் தூரம் எதுன்னு ஒரு 2 கிலோமீட்டர் வருமா? அவ கொலிச்சி மெயினுக்கு போகணுமா? மெயினுக்கு போகணும். அப்ப ஓகே, ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். வந்தவங்களுக்கு தெரியும் தானே. அப்ப 2 பேருக்கு ஒரு சைக்கிள் தான் இருக்கு. இதுல கெரியலும் இல்ல. இவ ஏத்தி போகலாம். கெரியல் பூட்டி இல்லாத அதுல என்னண்டு தெரியா? இவ மட்டும். அப்ப நீங்களா ஒரு ஆளை விட்டுட்டு நீங்க போயிருவீங்களா? இவதான் போற இந்த படிக்கிறவக்கு எந்த நேரம் இன்றைக்கு 2:30 வகுப்பவக்கு. நான் இப்ப சாரோட கதைக்க மாள் நில்லும் கண்டுதான் ஆளை நித்தாட்டி வச்சிருக்கி. அப்ப நான் சொல்றேன், நீங்க குலச்சி பிள்ளையாவது நீங்களாவது பாஸ் பண்ணி நம்மட கஷ்டம் எல்லாம் பாருங்களேன். இப்ப அவர் இதுக்கு பிறகு நடக்க மாட்டாரு. இனி அவர் இது இப்படித்தான். அவரையும் பார்க்கணும், நீங்க 2 பிள்ளைகளையும் பார்க்கணும். வீடும் இல்ல நம்மளுக்கு. யோசின எனக்கு மூளையில எல்லாத்தையும் யோசிச்சேன். ப்ரெஷர் கூடுற ப்ரெஷரும் இருக்கா? என்னதான் இருந்தாலும் நீங்க அவைக்கு கொடுத்துட்டீங்க மூத்த மகளுக்கு. ஏதோ ஒரு டைம்ல நீங்க போகணும் தான். ஏன்னா இவங்களும் பெரியாக்களாக இங்க இருக்கல, கட்டாயமா இருக்க முடியாது. அதான் தம்பி காப்பாதி வளவு கிடக்கு அங்க இத்தியடி கோயிலுக்கு. அந்த வளவுக்குள்ள என்ன ஒரு உதவி என்றாலும் செய்யறதுக்கு எனக்கு ஒத்தரும் இல்ல. ஒரு ஆம்பளை உதவிக்கு ஒத்தரும் செய்தாராங்க. ஆம்பளை பிள்ளையும் இல்ல. உங்களுக்கு சகோதரங்கள்? சகோதரம் 5 பொம்பளை, ஒரே ஒரு ஆம்பளை. அவர் அந்த புள்ளட அப்பா கேன்சர் வருது சொன்னாங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. 5 பொம்பளை பிள்ளைகள் ஒரு ஆண். அவருக்கு இப்ப வருத்தம், கேன்சர் வருத்தமா? ஓகேவா? அவருக்கு கரண்ட் பிடிச்ச மாரகமா ஹாஸ்பிட்டல்ல 32 கரண்ட் கழுத்துல பிடிச்ச லைட் பிடிச்ச. அவர் அந்நேரம் நல்ல தெளிவாள் அந்த தம்பிய மாதிரி. இப்ப கடும் பொறிவா போயிட்டாரு. இன்றைக்கு மட்டக்களப்பு கிளினுக்கு ரத்தம் கொடுக்க போனவர் மட்டக்களப்பு போயிட்டாரு. அப்ப எந்த வித உதவியும் இல்ல. அப்ப இப்ப எங்களை போல இப்ப நாங்க வந்திருக்கோம் மட்டக்களப்பு மாவட்டத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். நான் உங்களை தேடி இப்ப நீங்க சொன்னீங்க. அப்ப இது போல யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்யலையா? இல்ல, ஒரு வீடியோ யாரும் எடுத்து உதவி செய்யல. அப்ப இப்ப சகோதரங்களுக்கும் கஷ்டம். நீங்க சொல்றீங்க ஒரு ஆம்பளை தான், அவருக்கும் கேன்சர், அவருக்கும் மருத்துவ செலவு இருக்கும் தானே. அப்ப எந்த வித உதவியும் இல்ல. இப்ப படிக்கிறார்கள் இருக்கிறாங்க தானே. இப்ப அவங்களுக்கும் எந்த வித உதவியும் யாரும் செய்யலையா? அப்ப தங்கச்சியோட பேசுவோம். தங்கச்சி வாங்க, அண்ணாக்கு பக்கத்துல வாங்க. மைக்க மாட்டி பேசுவோமா? சரியா? தங்கச்சியோட பேர் என்ன? மதுசாலினி. 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எப்படி படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. நல்லா படிப்பீங்களா? கொலசி பாஸ் பண்ணுவீங்களா? எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 80-85 எடுப்பீங்களா? உண்மையிலையா? வகுப்புல எத்தனை பிள்ளைய வருவீங்க? 10ஆம் ஆள் அப்படி வருவீங்க. எத்தனை பிள்ளைகள் வகுப்புல? 24 பேர்ல 10ஆம் ஆள் வருவீங்க. பரவாயில்ல, நல்லா படிக்கிறீங்க தானே. இப்ப தங்கச்சி சொல்லுங்க, இப்ப அப்பா வேலைக்கு போகும்போது ஓகே எல்லாத்துக்கும் வசதி இருந்தது, இப்ப அப்படி இல்லை. இப்ப சொல்லுங்களேன், மாற்றம் என்ன? எங்கட அப்பா வேலை செஞ்சது பிறகு எங்கட அப்பா எங்களை நல்லா தான் வச்சு. இப்ப எங்கட அப்பா உண்டது பிறகு எங்கட அம்மா தான் வேலைக்கு போய் எங்களை பாக்குது, சாப்பாடு தாரு, உழைச்சி தாரு. இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா கொப்பி வேணும், கிளாஸ் காசு வேணும். இப்ப அதுக்குரிய வசதி எல்லாம் வருதா? இப்ப அம்மா வேலைக்கு போறதால கிடைக்குது அதெல்லாம்? எப்படி போதுமானதா இருக்கா? இல்ல, சில நேரம் அம்மா தருவா, இல்லாண்டி சில நேரம் தருவாவோ, இருக்கிற நேரம் தருவாவோ. அப்படி இல்லாட்டி என்ன ஃப்ரீயா எல்லாம் படிப்பிக்காங்களா? அப்படி இல்லையா? கிளாஸுக்கு போறதா? அப்ப கிளாஸுக்கு போக்குள்ள காசு இல்லாட்டி என்ன செய்யற? சொல்லுவேன், நாளைக்கு தருவேன். எப்படியோ கொடுக்குறதா? கடன் எல்லாம் வைக்கிறல, கொடுத்து முடிச்சிடுற. இப்ப நீங்க எங்க கண்கலங்குறீங்க. இப்ப நீங்க உங்களோட உழைப்பு தானே. இப்ப உங்களோட உழைப்பாலாம் 2 பேரும் படிக்கிறாங்க. இப்ப என்னதான் இருந்தாலும் படிப்பை விடக்கூடாண்டு படிக்க வைக்கணும். இதுல ஊக்கத்தோட நான் படிக்க வைக்கணும். வியலை படிச்சு ஏதாவது ஒரு வழியில பாஸ் பண்ணி நம்மளோட குடும்ப நிலை எது செய்வாங்கன்றதுக்காகத்தான் நான் அவியல்கிட்ட கதைச்சாவது வியலை என்னென்னாலும் செய்வோம்ட்டு அங்க கோளாயில் இல்லத்துலயும் கூட போய் கதைச்சி அவைய கொப்பி உதவி செய்தாங்க வியலுக்கு. அப்படி வாங்கி கொடுத்தேன் நான். படிப்பை விடக்கூடாமல் நீங்க அப்பாவும் இப்படி விழுந்துட்டாரு, நம்மட ஒரு 3 பேர்ல ஒரு ஆளாவது நீங்க பாஸ் பண்ணி வேலை ஒன்று எடுத்தா நம்மட இது நிலைமை வேற யாரிக்குமெண்டு நான் அவியலுக்கு புத்தி சொல்லி தான் பாறேன்.
இவவும் சொல்லுவா நான் எடுப்பேனம்மா நான் எடுப்பேனம்மா. அவவும் 2வது அவவும் நல்ல ஓவியத்துல நான் திறமையான ஆள் தான். ஓவியம் எல்லாம் வரைவா? ஓவியம் தான் வீட்டுக்கு வரைஞ்சிருக்காவு. வரைஞ்சிருக்க எடுத்து வாங்க போய். அவ 2வது சிவர்ல வரைஞ்சிருக்காவு. சிவர்ல வரைஞ்சிருக்கிறாவா? சரி. ஆனா திறமை அவைக்கு ஒரு திறமை ஒன்று இருக்கு. அப்ப இவைக்கு என்ன திறமை இருக்கு? இவவும் சித்திர நல்லா கீறுவா, வாசிப்பாவு, நல்லா மார்க்ஸ்கள் கூட எடுப்பாவு. இந்த மாகாண சபை எக்ஸாம் எல்லாம் வச்சா 100 சொச்சம் மார்க்ஸ் எடுப்பாவு. 117 120 அப்படி எடுப்பாவு. அப்படியா? வாசிப்பீங்க நல்லா தமிழ்? வாசிப்பேன் அந்த மாதிரி வாசி. அப்படியா? வாசிச்சு பாப்போமா? எடுத்து வாங்க. என்னண்டா இப்ப நான் கூட கஷ்டப்படுறேன் பொடின்னு சொல்லுவான். நீங்க தமிழ் பாடம் எடுத்திருக்கலாம், நல்லா பேசலாமண்டு. அந்த பேசுறது கஷ்டம் தானே. இந்த எழுத்து டீச்சர் மாதிரி சொல்றேன். எழுத்து அழகான எழுத்து இவ்வளவு இப்ப ஆள் நல்ல திறமையா வந்திருக்காவு. அவர வகுப்பாசிரியர் எல்லாம் கதைப்பாங்க. நான் போய் விசாரிக்கிறேன் படிப்பு எப்படி போகுது சார் கேக்குறேன். கேட்டா அவை நல்லா படிப்பாவு. அவவும் நல்லா படிப்பா. அவ நம்மள இப்ப பாத்திரிக்க வரைவாவு. பாத்திரிக்க வரைவாவு. அவையும் இல்ல போயிட்டாவே மிஸ் ஆயிட்டு. இந்த இதெல்லாம் அவ எடுத்திருக்கிறது டிராமா இதான் டான்ஸ். டான்ஸ் என்ன தமிழ் பாடமா? இப்ப நல்லா பேச்சு போட்டிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? உண்மையாவா? எத்தனையாவது வருவீங்க பேச்சு போட்டியில? நான் இது சித்திர போட்டியில போய் 3ஆம் இடத்துல சர்டிபிகேட்டும் அந்த பதக்கம் தந்தவங்க. பதக்கம் தந்தவங்களா? இருக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அப்ப போய் எடுத்து வாங்க. நீங்க பதக்கம் தந்தவங்க. நல்ல வாசிங்க பாப்போம். சத்தம் போட்டு வாசிங்க பாப்போம். காலை காட்சி. காலை கதிரவன் தன் கடமை உணர்வோடு கிழக்கு வானிலே செம்மஞ்சள் நிற பந்து போல மெதுவாக மேலெழுகிறான். கதிரவனை கண்ட நிலவு மகள் தன் கடமைகளை முடித்துக்கொண்டு நாணத்துடன் ஒளிந்து கொள்கிறாள். கடிகார பறவைகளான சேவல்களும் கரைந்து சத்தமிடும் காகங்களும் விடியலை அறிவித்து கதிரவனை வரவேற்கின்றன. ஆலயங்களின் கண்டாமணி ஓசை காதில் கணீரென ஒலிக்க கூட்டமாக பறந்து திரியும் பட்சிகளின் இனிய கானம் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கின. நல்லதானே? நல்லா வாசிக்கிறீங்க. நல்ல சத்தம் மட்டும் வாசிக்கிறீங்க. வாசிக்கிறது பிடிக்குமா? என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ்? சொன்னாங்க நல்லா வாசிப்பேனா, இந்த அழகான எழுத்தா. அழகான எழுத்தா? அப்படி பாத்தீங்க தானே. சொல்ல போனா உங்களோட வயசுல எல்லாம் நான் இப்படி வாசிக்க மாட்டேன். ஆனா நீங்க வாசிக்கிறீங்களே, நல்லா சத்தம் மட்டும் வாசிக்கிறீங்க. கேட்கும் போது நல்லா இருக்கு தானே, இந்த இனிமையா இருக்கு. பாட்டு பாடுவீங்களா? உண்மையாவா? படிங்க அப்போ. தமிழ் பாட்டு புக்ல இருக்கிற தமிழ் பாட்டு ஒன்று படிக்கட்டும். ஏண்டா கேட்கும் போது நல்லா இருக்கு அந்த வாய்ஸ், குரல். மீனினமோடி பறக்குதம்மா ஊடே வெள்ளி ஓடம் ஒன்று செல்லுதம்மா வானுங்கடலாக மாறுதம்மா இந்த மாட்சியிலுள்ள முழுகுதம்மா அம்புயம்பாடி தளர்ந்ததம்மா அயலாம்பலும் கண்டு களிக்குதம்மா இன்பருலகின் இயல்பிதம்மா மதிக்கின்னாரினி யாரும் உண்டோ அம்மா சின்னஞ்சிறு வில்லையா கண்டதம்மா பின்னர் செம்போட்குடம் போல தோன்றுதம்மா என்ன அதிசயம் பாராயம்மா இதோ இந்திர சாலமோ கூறாயம்மா வளர்ந்து வளர்ந்து பெருகுதம்மா உடல் வட்டம் திருந்தி வருகுதம்மா. சரி, ஓகே, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப நாங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம். அப்படி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கு வெக்கத்துல ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க கேட்ட உடனே நீங்க செய்யறீங்களே, அதுக்கு உண்மையிலே பாராட்டணும். பார்த்திருப்பீங்க உண்மையிலே. ஏன்னா கேட்கும்போது உடனே செய்யறீங்க தானே, அதுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். இப்போ நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் திறமைகள் இருக்கும், ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க வெக்கத்தில். ஆனால் நீங்கள் சொன்ன உடனே வடிவ பேசி காட்டுறீங்க, வாசிச்சு காட்டுறீங்க, பாட்டு படிச்சு காட்டுறீங்க. பேச்சு போட்டிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? எத்தனையாம் இடம் வருவீங்க? 2ஆம் இடம். அப்படி வருவேன். 2ஆம் இடம். ஸ்கூல் மட்டத்திலயா? ஸ்கூல் மட்டத்தில்.
மகள் நல்ல உண்மையிலேயே வாசிக்கிறவ தானே, ஒரு கேட்கும் போது நல்லா இருக்கா சான்றிதழ். அந்த இதக்கா எங்க மால் வச்சு தமிழ் திறன் போட்டி 2024 இந்த ஆண்டுக்குரியதுதான். சந்தோஷமா இருக்கக்கா, ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு மாணவியா தான் இருக்கிறாவு. 3ஆம் நிலை வந்திருக்கிறாவு. தமிழ் போட்டியா அது? சமயம் சமயமா இல்ல சித்திர போட்டி. சித்திர போட்டி. அப்ப அக்காவும் தங்கச்சியும் நல்லா வரைவாங்க. சரி, இந்த வச்சுக்கொள்ளுங்க. சந்தோஷம். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இப்ப அப்பாக்கு ஏழா வாழ்க்கையில இருந்து நடக்கவே மாட்டாரு இனிமேல். ஆனா ரெண்டு பேர் இருக்கிறாங்க படிக்கிற மாணவிகள். அவங்களும் திறமையான ஒரு ஊக்கமான ஆக்களை தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குரிய ஒரு கல்விக்கான உதவி கிடைச்சா இன்னும் நல்ல ஊக்கமா போயிருவாங்க. இப்ப இந்த குடும்பத்துல யாரோ ஒரு ஆள் நல்லா வந்தா நம்ம குடும்பமும் கொஞ்சம் கஷ்டங்கள் தீரும். அவியரும் ஒரு வேலையை ஜாமான் எடுத்தாங்கண்டா அப்பா பாக்குற அளவுக்கு அப்பாக்கு மருத்துவ செலவு ஜாமானுக்கு எல்லாம் ஒரு நேரம் பிள்ளைகளி செஞ்சா உதவும் தானே நமக்கு. இப்ப நான் எடுக்கிறது ஒன்றுக்கும் காணும். எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பளம்? 1200 ரூபாய். 1200 ரூபாய். என்ன செய்வீங்க அதை கொண்டு வந்து? அத ஒரு நாளையில தாரல, அது வியாழக்கிழமை சம்பளம். கிழமை சம்பளம். அப்ப 1200 ரூபாண்டா கிழமைக்கு எவ்வளவு தருவாங்க? கிழமையில இப்ப 4 நாள் 3 நாள் அப்படி வேலை வரும். அத அப்ப டெய்லியும் வேலை இல்லையா? இல்ல இந்த இப்ப ஒரு 2 கிழமை வச்சு வேலை இல்ல, வீட்டை நிக்க. அப்படியே முண்டு இருக்கா? அப்ப அக்கா பேக்கரி வேலை செய்யறாவாம், டெய்லியும் வேலை இல்லையாம், கிழமையில 3 நாள் 4 நாள் அப்படி வேலை வரும். புறவு அவி அந்த சாமான்களை ஏத்தினாதான் லோடு போய் வந்தாதான். எங்கக்கா போற நீங்க வேலைக்கு? அந்த மோர்ச்சி கம்பெனி அந்த இடத்துல இருக்கு, அக்கரைப்பட்டுல இருக்கு. சரி அக்கா, இப்ப 2 பேர் இருக்கிறாங்க, திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்ப கேட்ட உடனே படிச்சு காட்டினாவோ வாசிச்சு காட்டினாவோ தங்கச்சிட்ட கேட்போம். சரியா? இப்ப அண்ணன் வந்திருக்கேன் தானே, என்ன உங்களுக்கு தேவை, என்ன தேவைப்படுது? இப்ப அண்ணன் என்ன உதவி கேட்பீங்க? எங்களுக்கு படிப்பு செலவுங்க, புத்தகங்கள் வேணும். இது சாப்பாடு செலவுங்க, சாப்பாடு. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடுதா போற? சாப்பிடும்போது அம்மா காசு தருவாங்க சாப்பிடுவாங்க. இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சா நல்லா படிப்பீங்க. நல்லா படிப்பீங்களா? நம்பிக்கை இருக்கா? இப்ப வளர்ந்து இப்ப 7 எல்லாம் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி எல்லாம் போற நம்பிக்கை இருக்கா? கட்டாயமா கட்டாயமா போவீங்களா? எப்படி நாங்க நம்புறேன்? அந்த நம்பிக்கை இருக்கு. எதனால அந்த நம்பிக்கையை அந்த அப்படி நினைக்கிறீங்க? அது படிக்கிறது. ஏன் இப்ப படிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க கேக்குறேன். இது அம்மா அப்பா நல்லா வைக்கணும், நான் படிச்ச ஒரு வேலை எடுக்கணும். படிச்ச ஒரு வேலை எடுத்து அம்மா அப்பாவை நல்லா பார்க்கணும். சரி அக்கா, நீங்க சொல்லுங்களேன். இப்ப அக்காட்ட இதுல மயக்க மாட்டோம், இப்ப அக்காட்ட கேட்போம். அக்கா சொல்லுங்களேன், இப்ப என்ன உதவி அக்கா? இப்ப ஒரு தம்பியை நான் வந்திருக்கிறேன், நீங்க சொல்லுங்களேன், இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவை? எங்களுக்கு இப்போதைக்கு தம்பி சாப்பாட்டு பிரச்சனை, பிள்ளைகள இவர மருந்து கட்டுற செலவு, அதுகள் தான் எனக்கு இப்ப இருக்கிறதுக்கு தான் அது ஒரு யோசனையா இருக்கு. வீடு ஒன்று வேணும் முக்கியமா, அதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்வையில்தான் நல்லந்தான் இந்த தம்பி மாதிரி நினைச்சு நான் சொல்றேன். ஓமக்கா, இப்ப நாங்க உங்க இடத்தை பார்க்க வந்திருக்கிறோம். நாங்களும் சும்மா வரல தானே. இப்ப ஜிஎஸ் மூலமா ஒரு லெட்டர் டைம் உங்களுக்கு உதவி தேவையா, அல்லது இப்ப ஜிஎஸ் எழுதி தந்திருக்கிறாரு, இப்ப உங்களுக்கு ஒரு வாழ்வாரத்துக்குரிய உதவி ஏற்கனவே ஒரு உங்களோட வாழ்க்கைக்கு போதுமான உதவி கிடைச்சிருக்கு, எழுதி தந்திருக்க மாட்டாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பிராங்க் பண்ணி வச்சிருக்கிறாரு. 9 மாசம் 9ஆம் தேதியில இருக்கு. ஓகே, இப்ப நாங்க எப்படி செயற்படுறோம்டாக்கா, இப்ப நாங்க தெரியப்படுத்துறது தானே. இப்ப நான் வீடியோ மூலமா தெரியப்படுத்தி நிறைய பேருக்கு உதவி கிடைச்சிருக்கு. நான் உங்களோட நிலைமையை நான் தெரியப்படுத்துவேன். உங்களோட நிலைமையை பார்த்து யாராவது நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்கன்னு சொன்னா அதை நான் செய்து தருவேன். இப்ப நாங்க ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போதும் கட்டாயமா அவங்களுக்கு உதவி கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் போடுவோம்.
அதன் மூலமா நிறைய உதவிகளும் கிடைச்சிருக்கு. எங்க மூலமா நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, படிப்புக்கான உதவியும் கிடைச்சிருக்கு. சரிதானே? நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் தெரிய வரும் உங்களுக்கு உதவி கிடைக்குமா இல்லையாண்டு. நாங்க அந்த வீடியோ பார்த்துதான் நான் கேட்டேன். இந்த தெரிஞ்ச எனக்கு இந்த டச் போன்கள்ல எப்படி என்ற இதுகள் தெரியா, தெரிஞ்ச பிள்ளைகள்ட்ட எப்படி காட்டி வச்சுகள். அப்ப நான் கேட்டேன், இதை எப்படி எங்க இருக்காங்க இந்த தம்பியாக்கள், அதை கொஞ்சம் எனக்கு அந்த நம்பரை கொஞ்சம் எடுத்து கோல் எடுத்து தாங்க. நான் பேசி கதைச்சி எந்த கஷ்டத்துக்களை சொல்லி உங்களால அவியலால எந்த உதவிகளை எனக்கு செய்யட்டுமெண்டு நான் கோல் எடுத்து உங்களுக்கு கேட்டு ஒரு லெட்டர் ஒன்று நீங்க எழுத சொன்னீர்கள். நான் பிஎஸ்சிட்ட கொண்டு போய் சேட்டி பண்ணி தர சொன்னீர்கள். கொண்டு வந்து அதை போன் மூலம் அனுப்பினேன். இப்ப நான் வந்தது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். சரியாக்கா? அதானே இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சா அதை கொண்டு தருவேன் நான். சரியாக்கா? இப்ப என்னக்கா உங்களுக்கு தேவைப்பா? உடனடியா என்ன தேவைப்பா தங்கச்சிக்கு? என்ன இப்ப தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு காசியாம வேணும். அவருக்கு இந்த நாளைக்கு மருந்து கட்ட போறதுக்கு செலவு வேணும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளவு வேணுமா அவருக்கு? அவருக்கு ஓட்டோ காசோட 4000 வேணும். 4000 வேணும். இப்ப இவைக்கு தங்கச்சிக்கு இருக்கா? வாங்க தங்கச்சி ஷூ கொப்பி என்ன இல்ல? இப்ப எனக்கு ஷூ இருக்கு, கொப்பி 2-3 வேணும். கொப்பி 2-3 வேணும். வேற வேற ஒரு பேஸ் வேணும். வேற காணும். அவைக்கும் அதே தேவைகள் இருக்கும். கிளாஸ் காசு வேணும். அவைக்கு ஸ்கூல்ல கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம் காசு, வசதி கட்டண காசு, எக்ஸாம் காசு 2200 ரூபாய் 400 ரூபாய் கட்டு 5030 ரூபாய். அதை 2 தரத்துல கட்ட சொல்லி 2 தரத்துல. சரியாக்கா? இப்ப நாங்க வந்ததுக்கு நாங்க ஒரு தொகை பணம் தாரோம். அதை வச்சு அதன் மூலமா நீங்க இப்ப சொன்ன பிரச்சனையெல்லாம் முடிக்கலாம். இப்ப அவருக்கு 4000 ரூபாய் வேணும், வசதி கட்டின காசு 5000 ரூபாய் வேணும். இப்ப இவைக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அக்கா கேட்ட இப்ப உடனடி உதவிய நான் இப்ப செய்ய போறேன். அக்கா இதுல பாருங்க எவ்வளவு இருக்குண்டு பாருங்க. இவர் 20000 இருக்குக்கா. இப்ப நீங்க கேட்டதுக்கு அது காணும் தானேக்கா? இப்ப அவர மரத்து செலவு, தங்கச்சி கேட்டாங்க கொப்பியில மில்லண்டு, அதுக்கெல்லாம் காணும் தானே? சந்தோஷமாக்கா? சந்தோஷம். இப்ப நாங்க வந்ததுக்கு இப்ப நாங்க தந்திருக்கிறோம். இதுக்கு பிறகு வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் உங்களுக்கான உதவி கிடைக்கும். இப்ப உங்களுக்கு 20000 தந்திருக்கிறேன். அதை யாரு தந்தா? வாட்ஸ்அப் நேம் ஆதீபன் சிவா. அந்த எனக்கு ரொம்பவே நன்றி. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 029. அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி அண்ணன். அவர் ஒரு பணத்தொகை தான் தந்திருக்கிறேன், எனக்கு அனுப்பினாரு. கட்டாயம் யாருக்காச்சும் தேவைப்படுறாக்கள் கொடுங்கண்டு. அந்த அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ ஆபத்துக்கு உதவி இருக்கிறார் அவருக்கு நாங்க கடும் ஒரு உடம்புறாத சகோதரம் போல ஒரு இத செஞ்சிருக்காரு எனக்கு. அது கடும் எனக்கு ஒரு இது என்ன சொல்ல போறீங்க? வாயால சொல்லுங்களேன். கடும் ஒரு பணியாக இருக்கு, எனக்கு வேண்டுகோளாக இருக்கு அவர் தந்த சிரமம். அதை நான் மீண்டும் இதா ஏற்றுக்கொண்டு செய்யறேன். அதுதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப அவரு ஆபத்துக்கு உதவி இருக்கிறாரு. அவருக்கு மருந்து கட்ட, புள்ளோட படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருக்கார். கடும் நன்றிய கூறி நான் அவரை கடுமையா மனசுல பாராட்டி இது செய்யறேன். அதுதானே. சரி அக்கா, சந்தோஷமாக்கா. சரி, ஓகே. இப்ப அக்காக்கு இந்த உதவி செய்ததுல எனக்கு சந்தோஷம் அக்கா. சரியா தங்கச்சி? நீங்க தேவையானதெல்லாம் வாங்கிடுங்களா? சரியா? ஓகேங்க. நாங்க போயிட்டு வாரோம் அக்கா. அதுதாங்க நல்லா சொல்ல முடியும். இனிமேல் அவங்களோட கையெல்லாம் இருக்கு. உதவி செய்வாங்க நம்பிக்கை இருக்கா? இருக்கா? அப்படியான ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறீங்க. உங்களோட கஷ்டம் அவங்களுக்கு உணருமா? அப்படியான ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க. நாங்க அது உணரும். அவியல் பார்த்த உடனே அவிய உணர்வாங்க எங்களோட நிலைமையில பார்த்தோன்னே. வேற 2 பொம்பளை பிள்ளையும் எங்களோட இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு இல்லை. அவருக்கு கொடுத்துட்டு நாங்க இப்ப அவரை கொண்டு வைக்கலையும் எனக்கு ஒரு நல்ல உறுதியான வீடு உண்டு. இப்படி கட்டி அந்த அவருக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சாதான் கொண்டு இருக்கலாம். சரி, ஓகே அக்கா. இப்ப நானும் சில விஷயங்களை பேசிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருங்க, நல்லது நடக்கும். ஓகேங்க. இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு சோகமான ஒரு நிலை தானே. கணவன் இனிமேல் எழுந்து நடக்க மாட்டாரு, வாழ்க்கை பூரா படுத்த படுக்க தான். 2 பேர் இருக்கிறாங்க, படிக்கிறார்கள் 2 பேர் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு கட்டாயமா உதவி தேவை. அந்த அக்கா வேலைக்கு போய் சாப்பிட்றதுக்கு தானே காரணம். கிழமையில 3 நாளைக்கு வேலைக்கு போறாங்க. மற்ற நாட்கள்ல அந்த அண்ணனை பார்த்துட்டு இருக்கிறாங்க வீட்டுல. பாருங்களேன், படிப்பு செலவுன்றது முக்கியமா தேவைப்படுது. 2 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு மாணவி படிப்பு சம்பந்தமா போய்த்தாங்க வெளியில. ஒரு ஆள் தான் நின்றாங்க. ஒரு திறமையான ஆட்கள் பார்த்தீங்க தானே. இப்ப நான் கேட்ட உடனே படிச்சு காட்டுறாவோ, பாட்டு வாசிச்சு காட்டுறாவோ. கேட்கும்போது அந்த வாசிச்சு காட்டும்போது கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. கட்டாயமா உதவி செய்யணும். உதவி செய்ய முன்பாங்க. என்னோட தொலைபேசி இலக்கத்தை நான் சொல்றேன். 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு தேவையான உதவி ஏற்படுத்தி கொடுப்போம். ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை. 2 பேர்ல யாராவது படிச்சு மேல வந்தா பிற்காலத்துல அவங்க பார்க்கலாம் அப்பாவை. பாருங்கள், அவர் கஷ்டப்பட்டு பேசினாரு. மனதுக்குள்ள அவர் வழிகள் இருக்கு போல. தனியா இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழுவாராம். பாருங்களேன், சில பேருக்கு அது விளங்கும். இப்போ நடந்து திரிஞ்சு வேலையெல்லாம் செய்து தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இப்ப இப்படியான நிலையில இருக்கும்போது அவருக்கு கவலைகள் வரும் தானே. யோசிப்பார், நிறைய யோசிப்பார். அந்த அண்ணன் பிள்ளைகளை நினைச்சா யோசிப்பாரு நிறைய. கட்டாயமா உதவி செய்யுங்க. ஒரு படிப்புக்கான உதவியா இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. உதவி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.